திருச்சி அரியமங்கலம் எம்ஆர் மில் தெருவைச் சேர்ந்தவர் யாஸ்மின். திருமண நிகழ்ச்சிகளில் கேட்டரிங் சர்வீஸ் வேலைக்கு சென்று வந்த இவர் திங்கட்கிழமை மதியம் சுய நினைவற்ற நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையை முன்னெடுத்த கண்டோன்மென்ட் போலீசார் யாஸ்மினை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்த இளைஞர் சதாம் ஹுசேனை பிடித்து விசாரித்தனர். இதில் காதலில் விழுந்து போதையில் கரைந்து ஊர் சுற்றிய இளம் பெண் உயிரை பறிகொடுத்த விபரீத பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது. உயிரிழந்த யாஸ்மினின் தாயார் ஷக்கிலா பேகம் அரியமங்கலம் பகுதியில் போதை மாத்திரைகளை வாங்கி விற்பதாகவும் தனது தாயின் நடவடிக்கைகளை பார்த்து தடம்மாறிய யாஸ்மின் சிறு வயதிலேயே சதாம் ஹுசேனை காதலித்து தனியாக ஊர் சுற்ற ஆரம்பித்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. ஷக்கிலாவின் புகாரின் பேரில் 2024ஆம் ஆண்டு போக்சோ வழக்கில் சதாம் ஹுசேனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போது யாஸ்மினுக்கு 18 வயது பூர்த்தியான நிலையில் திருமண நிகழ்ச்சிகளுக்கு கேட்டரிங் சர்வீஸ் வேலைக்கு சென்று வந்தார். தனக்காக சிறைக்கு சென்ற காதலன் சதாம் ஹுசேனுடன் மீண்டும் ஊர் சுற்ற தொடங்கியுள்ளார். தாயின் கட்டுப்பாடு இல்லாததால் கடந்த ஒரு வாரமாக சதாம் ஹுசேனுடன் வேளாண்கண்ணியில் அறையெடுத்து தங்கி பொழுதை கழித்த யாஸ்மின் அங்கிருந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சிக்கு வந்துள்ளார். வீட்டில் இருந்து புறப்படும் போதே தாய் விற்பனைக்காக வைத்திருந்த வலி நிவாரணி மாத்திரைகளை கையோடு எடுத்துச் சென்ற யாஸ்மின் அதனை தண்ணீரில் கரைத்து ஊசி மூலம் உடலில் செலுத்திக் கொண்டு போதையில் திளைத்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இரவு போதையே இறங்காத நிலையில் மீண்டும் காலையில் போதை ஊசி போட்டுக்கொண்ட யாஸ்மின் ஓவர்டோஸ் எடுத்துக் கொண்டதால் மயங்கி மூர்ச்சையாகி உள்ளார். இதனால் செய்வதறியாது திகைத்த சதாம் ஹுசேன் திங்கட்கிழமை மதியம் சுமார் 1 மணி அளவில் தனது கூட்டாளி ஷேக் அப்துல்லாவை அழைத்து வந்து போலீசுக்கு தகவல் சொல்லாமல் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இருவரும் சேர்ந்து முதலில் யாஸ்மினை ஆட்டோ மூலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு யாஸ்மினை சோதித்த மருத்துவர்கள் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தி உள்ளனர். அங்கு யாஸ்மினுக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் இன்றி யாஸ்மின் பரிதாபமாக உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். யாஸ்மின் தங்கியிருந்த தனியார் விடுதி அறையில் சோதனை நடத்திய போலீசார் அங்கிருந்து 70 வலி நிவாரணி மாத்திரைகள், ஒரு சிரிஞ்ச், மாத்திரை கலக்கப்பட்ட நீருடன் கூடிய 2 கப்புகளை கைப்பற்றினர். போதைப் பொருள் பயன்படுத்தி பெண்ணின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்ததாக சதாம் ஹுசேன், ஷேக் அப்துல்லா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருச்சி அரியமங்கலம் பகுதியில் போதை மாத்திரைகள், கஞ்சா விற்பனை அதிகளவு நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இடையே இவை புழக்கத்தில் விடப்படுவதால் போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன் மற்றும் வேல்ராஜ்.